அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அவர்களின் அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 35வது வயதிலே பிறந்தார்கள் என்ற அந்த வரலாறு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வயது 27 வயதானது. அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அனுப்பினார். நாம் ஏற்கனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு வரலாற்றிலே பார்த்தோம். தொடர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைப்பணிக்காகவே அவரை அர்ப்பணித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் முடிந்து திரும்பி வந்ததும் ஃபலஸ் என்ற பகுதிக்கு, புல்ஸ் என்கிற அந்த பகுதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். எதற்காக என்றால், அங்கிருக்கிற சிலைகளை தகர்த்தெறிவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 28 வயதானது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பினார். அங்கே தீன் பிரச்சாரம் செய்வதற்காக யமனுக்கு அனுப்பினார்கள். அங்கே சென்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஹம்தான் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் முழுமையும் அவர்களின் காரணமாக இஸ்லாத்திற்கு வந்தார். அவர்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்து அது முடிந்து வந்ததும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜாகிய ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜு பயணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினார். அப்படி கிளம்புகிற போது தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக அழைத்து சென்றார்கள். கணவர் அங்கில்லை, அவர் யமனிலே இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு யமனிலே இருக்கிறார். அந்த ஹம்தான் என்கிற அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களை இஸ்லாத்துக்கு அழைப்பதற்காக வேண்டிய பணியிலே அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக அழைத்து செல்கிறார்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக செய்த ஹஜ். ஒரே ஹஜ், அதை ஒரு ஹஜ் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது பெருமானாருடைய இறுதி ஹஜ். அதற்கு ஹஜ்ஜுல் வதா, விடைபெறுகிற ஹஜ் என்பதாக சொல்வார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அழைத்து சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யமனிலிருந்து தான் ஹஜ்ஜுக்கு வந்தார். தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு ஹஜ்ஜுக்கு அப்படியே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்படி வருகிற போது 100 ஒட்டகையை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தார். 100 ஒட்டகையை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உங்களுக்காக என்று கொடுத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில் தான் 63 ஒட்டகைகளை தன் கையாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள். என்றால் தன்னுடைய வயது 63 என்பதை உணர்த்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையாலே அறுத்தார்கள். மீதி ஒட்டகையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறுக்க சொன்னார்கள். ஆக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜை சிறப்பாக முடித்து, இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த பெருமானாருடைய வரலாற்றை தொடர்ந்து பார்க்கிற போது அந்த நிகழ்வை விரிவாக நாம் பார்ப்போம். இப்போது நமக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாத்திரம் பார்த்து வருகிறோம். ஹஜ்ஜை முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பினார்கள். அந்த ஹஜ்ஜு முடித்த அந்த வருடத்தில் தான், துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜை முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். அந்த வருடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே வஃபாத் ஆகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான 3 கட்டங்களிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரோடு உடன் இருந்திருக்கிறார். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே எதிரிகள் ஒட்டக குடலை போட்ட போது, அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 8. அப்போது அந்த ஒட்டக குடலை தூக்கி எடுத்து போட்டவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் உஹது யுத்தத்திலே தலையிலே காயம் ஏற்பட்ட போது அவருக்கு மருந்திட்டு சிகிச்சை செய்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் சமயத்திலே
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடன் இருக்கிறார்கள். வேறு எந்த மகளும் உடன் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான் பெருமானாரின் வஃபாத்தின் சமயத்தில் இருக்கிறார்கள். எல்லா மகளும் முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்ன அஸ்வாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யுகாதிர் மின்ஹுன்ன வாஹிதத்துன். நபிசுல்லாஹுடைய அந்த வஃபாத்தின் சமயத்திலே எல்லா மனைவிமார்களும் அங்கே உடன் இருக்கிறார்கள், பெருமானாருடன். யாரும் வெளியில போகல. ஃபஅக்பலத் ஃபாத்திமத்து தம்ஷி அலா தஃதி மஷியத்துஹா மின் மஷியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிசுல்லாஹுடைய நடையை போலவே நடந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை முன்னோக்கி வருகிறார்கள். ஃபலம்மா ரஆஹா ரஹிப பிஹா ஃபகால மர்ஹபன் பிபனதி ثم اجلسها عن يمينه او عن شماله. மகள் வருவதை பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தின் நிலைமையிலே இருக்கிறார்கள், சந்தோஷமாகிவிட்டார்கள். அப்போதும் மகளை வரவேற்றார்கள். மர்ஹபன் பிபனதி, மகளே உன்னுடைய வருகை சிறந்த வருகையாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை வரவேற்றார்கள். தன்னுடைய வலது பக்கத்திலோ அல்லது இடது பக்கத்திலோ உட்கார வைத்தார். தன்னுடைய மகளை உட்கார வைத்துவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய நிலையை பார்த்துவிட்டு கண்கலங்கி இருக்கிறார். சும்ம சாரஹா ஃபபகத் முகான் ஷதீதா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை பக்கத்திலே அழைத்து காதிலே ஏதோ சொன்னார்கள் ரகசியமாக. அதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழுகை அதிகமாகிவிட்டது. அவருடைய அழுகை அதிகமாகிவிட்டது. ஃபலம்மா ரஆ ஜஸஹா சாரஹ சானியா. மகள் கலங்கியதை பார்த்து பெருமானாரும் கலங்கி விட்டார்கள். அவரும் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். மகளின் அழுகையை நிறுத்துவதற்காக அவளின் அழுகையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக அவருடைய காதிலே ஏதோ சொன்னார்கள். ஃபலாஹிகத், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புன்முறுவல் கொடுத்தார்கள். இரண்டாவது முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகவலை கேட்டு فقلت لها خصك رسول الله صلى الله عليه وسلم من بين نسائه بالسرار ثم انت تبكين فلما قام رسول الله صلى الله عليه وسلم سألتها ما قال لك رسول الله صلى الله عليه وسلم. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்டேன், என்ன இத்தனை மனைவிமார்கள் இருக்க உங்கள்கிட்ட மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ ரகசியம் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? முதலில் அழுதீர்கள், பிறகு சிரித்தீர்கள், என்ன காரணம் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்டபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், காலத் மா குன்து அஃஷி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிர்ரஹு. நான் நாயகத்தின் ரகசியத்தை யாரிடத்திலையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்றார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன ரகசியம் சொன்னாங்கிறத நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று விட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. காலத் ஃபலம்மா துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பிறகு குல்து அஸன்து அலைக்கி பிமாலி அலைக்கி மினல் ஹக்கி லமா ஹத்தஸனி மா கால லக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு பிறகு சந்தர்ப்பத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்டார்கள், என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ரகசியம் சொன்னார்கள், அதை இப்போது நீங்கள் வெளிப்படுத்த கூடாதா என்று கேட்டார்கள். அமா ஹீன சாரணி ஃபில் மர்ரத்தில் ஊலா ஃபஅக்பரனி அன்ன ஜிப்ரீல் கான யுஆரிதுல் குர்ஆன் ஃபீ குல்லி சனத்தின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி. அதாவது முதல் முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரகசியம் என்னவென்றால், முதல்ல சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருடத்தில் ஒரு முறை குர்ஆனை ஒவ்வொரு வருடமும் ஓதி முடிப்பார்கள் என்று இடத்திலே என் தந்தை சொல்லிவிட்டு வைன்னஹு ஆரலகுல் ஆன மர்ரத்தைன், இந்த வருடம் 2 முறை குர்ஆனை ஓதி காட்டியிருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி லஅரா அரல் அஜல இல்லா கதிக்தரப. நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போக போறேன், எனக்கு அஜல் முடிஞ்சிருச்சு, தவணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை குர்ஆனை ஓதி காட்டுகிற ஜிப்ரீல் இந்த வருடம் 2 முறை குர்ஆனை என்னிடத்தில் முழுமையாக ஓதி காட்டினார், என்னுடைய தவணை நெருங்கிவிட்டது என்று நான் நினைக்கிறேன், மௌத்தா போகிறேன் நினைக்கிறேன் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ரகசியமாக அந்த விஷயத்தை சொன்னார்கள். அதை கேட்டுத்தான் ஃபபகைது புகா அல்லதி ரஐதி
அந்த நான் கடுமையாக அழுதேன் அல்லவா, அதற்காகத்தான் அழுதேன். என் தந்தை என்னை விட்டு போக போகிறாரே என்று நினைத்துதான் நான் அழுதேன் என்று ஃபாத்திமா அன்ஹா சொன்னார். பலம்மரா ஜஸஇ சாரணி சானியா, என்னுடைய அழுகையை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக என்னிடத்திலே ரகசியம் சொன்னார்கள். பகால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா அமா தர்லா அன் தகூனி சய்யிதத்து நிசாஇல் முஃமினீன் அவ் சய்யிதத்து நிசாஇ ஹாதிஹில் உம்மா. ஃபாத்திமாவே, நீ சொர்க்க பெண்களின் தலைவியாக இருப்பதை பொருந்திக் கொள்ளவில்லையா? அதேபோல இந்த சமுதாயத்தின் பெண்மணிகள் தலைவியாக இருப்பதை பொருந்திக் கொள்ளவில்லையா என்ற இரண்டு வார்த்தைகள் ஏதோ ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். வேறு சில அறிவிப்புகள் எல்லாம் வருகிறது, என் குடும்பத்திலேயே என்னை சீக்கிரமாக நீதான் வந்து சந்திப்பாய், சீக்கிரமாக என்னை வந்து நீதான் சந்திப்பாய் என்ற இந்த வார்த்தையை கேட்டதும் நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா அன்ஹா சொன்னார்கள். நான் காலத்து ஃபலஹைத்து லெஹ்கி அல்லதி ராய்தி, நீங்க ரெண்டாவது முறையா நான் சிரித்தேன் அல்லவா, இதுதான் காரணம். என் குடும்பத்தில் நீ தான் வந்து என்னை முதல்ல சந்திப்பாய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் ஆயிஷா அன்ஹா இடத்திலே சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனி அடுத்து ஃபாத்திமா அவர்களுடைய வஃபாத்து தான். இன்ஷா அல்லாஹ் அது முடிந்து நாம் அடுத்து தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.